ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி பிரியாணி கிட்ட வச்சு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். இது எந்தவித ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா ஆச்சி பிரியாணி கிட்டோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா அதை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். ஆச்சிலே பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி கிட், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி பாஸ்மதி பிரியாணி கிட், அடுத்ததாக செட்டிநாடு ஸ்டைல் பிரியாணி கிட், இந்த மாதிரி 3 டைப்பில் வருது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹைதராபாதி பாஸ்மதி பிரியாணி கிட் எப்படி இருக்குது அப்படின்னா செஞ்சு காமிக்க போகிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி கிட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பேக்கெட்டோட ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 250 கிராம் பாஸ்மதி ரைஸ், 120 கிராம் பிரியாணி பேஸ்ட், அப்புறம் ஒரு 5 கிராம் அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரியாணி கிட்டோட 45 ருபீஸ் ஒர்த்துள்ள சேமியா பாயசம் மிக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக்கெட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி கிட்ட யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு 3 ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பிரியாணி பண்ணலாம். அப்படியே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கீழே சைடில் பார்த்தீங்கன்னா இதோட நெட் வெயிட், அப்புறமா எம்ஆர்பி, அப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டேட்டில் இருந்து 12 மந்த்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கெட்டுக்கு சைட்லேயே இது உள்ளே கொடுத்துருக்குற அந்த மசாலாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கு, அப்புறமா இதில் என்ன ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரிசி, அந்த மசாலா, அப்புறமா ஸ்பைசஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் உங்களுக்கு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் லீக் ஆகாத அளவுக்கு நல்லா டபுளாக பேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பைசஸையும் தனியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் கொடுத்துருக்குற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதே மாதிரி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது, பச்சையாலாம் இல்லை. அதே மாதிரி இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஊறுகாயோட ஃப்ளேவரில் இருக்குது. அதாவது பூண்டு ஊறுகாய் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃப்ளேவரில் தான் இருக்குது. ஒருவேளை இதில் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்காங்க பார்த்திங்களா, அதனால் கூட இருக்கலாம். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற ப்ரிசர்வேட்டிவ் பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப், அப்புறம் சாஸ், ஊறுகாய், இந்த மாதிரி ப்ராடக்டில் சேர்க்குற ப்ரிசர்வேட்டிவ் தான் இதில் சேர்த்துருக்காங்க. அதனால கூட இந்த மாதிரி ஃப்ளேவர் வரலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஊறட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம அரிசியை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஷாகி ஜீரா இருக்குது, அப்புறம் நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஜாதிப்பூ கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 கிராம் அளவுக்கு உப்பு சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதையும் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி பேக்கெட்டை கட் பண்ணி வேறு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த அரிசிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேளை இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம், இல்லை இந்த அரிசியில் பூச்சி வண்டு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இப்போ அதையும் நான் அப்படியே சேர்த்தே போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து இந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இந்த அரிசி வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகணும். இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரை குக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு 7 நிமிஷம் இதை வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ அரிசியை எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா உடையிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் 20 ml எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்ற சொல்லியிருக்காங்க. நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து ஊற வச்ச சிக்கனை அதில் போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு மீதி மசாலா இருந்துச்சுன்னா அதையும் வந்து நல்லா வலிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர்றது வரை குக் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சிக்கன் வேகிறதுக்கு இதில் வந்து தண்ணி சேர்க்கணுமா என்ன அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. எனக்கு வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை இப்போ வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தம் போட்டுடலாம். இப்போ தம் போடுறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீழே உள்ள லேயரில் வந்து நீங்கள் வடித்து வச்சு அந்த சாதத்துலேருந்து ஒரு பாதியை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக லேயர் போடும்போது நீங்கள் வடித்த அந்த சாதம் வந்து சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா மல்லித்தழை போட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்கிற சிக்கன் வந்து போட்டுக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. சிக்கன் கிரேவி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே மீதி இருக்கிற ரைஸை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக புதினா மல்லித்தழை போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நெய் கூட ஊற்றிக்கலாம் இது கூட. இப்போ அடுத்ததாக ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இப்போ மூடியை திறந்துருக்கேன். இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஹைதராபாதி பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி சாப்பிட்டு பார்க்குறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. பொதுவாகவே வந்து ஹைதராபாதி பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா காரம் தூக்கலாக தான் இருக்கும். கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து நல்லா அதிகமான ஒரு காரம் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து அதோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த மசாலாலாம் லீக் ஆகாத அளவுக்கு டபுள் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆஹா ஓஹோன்னு புகழ்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டில் இருக்குது. சாப்பிட்லாம், அவ்வளோதான். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்லாம் வரல. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிற அளவுப்படி பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோதான். அடுத்ததாக இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. ஏன்னா நான் வந்து அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணேன். அதில் கொடுத்துருக்கிற டைமிங் எல்லாமே வந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரைஸை வந்து ஊற வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. நான் வந்து அதனால் ஊற வைக்காமல் தான் பண்ணேன். ஒருவேளை வந்து நீங்கள் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அதே டைமிங்கை ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அரிசியை மட்டும் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாலே ஊற வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி பிரியாணியில் வந்து எப்போவுமே ரைஸ் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும். ஆனால் இவங்க கொடுத்துருக்குற அந்த ரைஸ் வந்து அந்த அளவுக்கு லென்த்தியாக வரல. மற்றபடி வந்து டைம் ரொம்பவே மிச்சம். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து வெட்டிகிட்டு இருக்கிற டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகுது.
அடிக்கடி நம்ம வந்து இதை வாங்கி யூஸ் பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து அர்ஜென்ட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து நான் இதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை வந்து வாங்குங்க வேண்டாம் அப்படின்னு நான் வந்து எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.